சனிக்கிழமை குட்டி பிள்ளைக்கு மதியம் வரையிலையும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. காலையில் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அவள் வர்றதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. போன வாரம் சனி ஞாயிறு பிள்ளைக்கு சரியான காய்ச்சல் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட நான்வெஜ் எதுவுமே சாப்பிடலை. அவள் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் 65 செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி, ரசம், சாதம் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நாள் அந்த உப்பு கறி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம், காரத்துக்கு தக்கன வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோழிக்கறியை சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மூடி நல்லா வேக விட்டுறணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கோழிக்கறி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூளும் மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி. உடனே சாப்பிடணும்னு பேராசை. பாப்பா வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்தாச்சு.